ஹே கைஸ், என்னடா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு தோணுதா? உங்கள நிறைய பேருக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தான் சொல்கிறேன். இன்னைக்கு நாள் ஜூன் 15, இந்த நாளுக்காக கேரளாவில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சொல்லிட முடியாது, மேக்ஸிமம் பெண்கள் எல்லாம் ரொம்ப அதிக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தனா. ஏன் அப்படின்னா இன்னையிலிருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்லலாம் பெண்களுக்கு இலவச பயணம். அதை நம்ம கேரளா சிஎம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் வந்து தொடங்கி வச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தொடங்கின பஸ்ஸில் வந்துட்டு டிரைவர் அண்ட் கனெக்டர் 2 பேருமே பெண்கள் தான். இனிமேல் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்துட்டு எல்லா பஸ்லையுமே வந்து ஃப்ரீன்னு சொல்லிட முடியாது, மேக்ஸிமம் பஸ்லலாம் ஃப்ரீ தான். ஸோ எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சு பிங்க் கலர் பஸ் மகளிர் பயணம், அதே மாதிரி இப்போ மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற ஸ்லோகனோட வந்துட்டு ஃப்ரீ பஸ் போதும். அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற கேஎஸ்ஆர்டி பஸ்லாம் ஒரு ஸ்லோகன் வந்து வச்சிருக்காங்க. என்ன ஸ்லோகன் அப்படின்னா, பிரியதர்ஷினி ஸ்ரீ சௌஜன்ய யாத்திரை அப்படின்ற மலையாளத்தில் ஸ்லோகன் எழுதுற பஸ்லாம் ஃப்ரீ தான். ஸோ அந்த மாதிரி ஸ்லோகன் இருக்க பஸ்லாம் ஃப்ரீயாக நீங்கள் போய்க்கலாம். உடனே வந்துட்டு எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டாங்க. நம்ம நார்மலாக எப்படி பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்து ஸ்டாப் இறங்குவோமோ அதே மாதிரி தான் இதுலையும் நம்ம எந்த ஸ்டாப்புக்கு போகணுமோ அந்த ஸ்டாப்புக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டோட கட்டணம் மட்டும் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகி வரும். மற்றபடி அந்த ஸ்டாப்பில் இறங்காமல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்போ அடுத்த ஸ்டாப்போ போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாப்புக்கு திருப்பி அங்கே நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இது வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேரளா மாநிலத்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட் மாநிலங்கள் பெண்களுக்குமே வந்துட்டு ஃப்ரீ தான். இதுக்கு தனியாக எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே தேவையில்ல. பெண்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். பெண்களுக்கு மட்டும் இல்லை, திருநங்கைக்குமே இந்த பஸ் ஃப்ரீ தான். இதை பற்றின தகவல் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் வந்து நம்ம ரெகுலராக டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பொருள் அவைலபிள் தான், வித் பெஸ்ட் ப்ரைஸில் டெலிவரி ஆப்ஷனோட அவைலபிள். இந்த ஆப்பில் வந்துட்டு நமக்கு எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் சேட்டிங் சப்போர்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது. போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே இந்த ஆப் வந்து அவைலபிள் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஃப்ரீ பஸ்ஸோட மேலும் தகவலை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வர வந்துட்டு ஒரு நாளைக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமாக கணக்கெடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு மேபி அதிகமாகலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தோராயமாக கணக்கெடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பஸ்ஸில் வந்து விளம்பரம்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த விளம்பரத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் தான் தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுது, எந்த அளவுக்கு இதில் யூசர் வந்து பயன்படுறாங்க, எந்த அளவுக்கு பெண்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பயன்படுத்துன்ற பொறுத்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஸ்கீம்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ பெண்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்களோட நிலைமை, ஆண்கள்லாம் என்ன ரொம்ப பாவமா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குலாம் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, இப்போ ஃப்ரீ பஸ்ஸில் வந்து போகிறாங்க, ஒரு ஆண் வந்து ஏறி டிக்கெட் எடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டிக்கெட் எடுத்து ஆண் நின்றுட்டும் ஃப்ரீயாக வர பெண்கள் வந்து உட்காந்துட்டு வரும்போது அந்த ஆணோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், எல்லா சுச்சுவேஷனும் இப்படி நடக்க போகிறதில்ல. நார்மலாக இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு கஷ்டம் தான் இல்லையா? ஸோ ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு பஸ் கட்டணத்தெல்லாம் வந்துட்டு பல மடங்கு வந்து உயர்த்திட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ கேரளாவில் வந்துட்டு ஃப்ரீ பஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி பஸ் கட்டணத்தை எதுவும் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு தனியார் பேருந்து நடத்துகிறவங்களும் வந்துட்டு அவங்களோட வருமானமும் பாதிக்கப்படும் இல்லையா? இதனால தனியார் பஸ்ஸை வந்து டார்கெட் பண்ணி கவர்மெண்ட் எந்த ஸ்கீமும் பண்ணியிருக்காது. இருந்தாலும் அவங்களோட வருமானமும் பாதிக்கப்படும் இல்லையா? அவங்க அந்த ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி மூவ் ஆகி வெளியே வந்து அவங்களோட பிஸ்னஸ் அந்த அவங்க க்ரோத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும் இல்லையா? இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு டவுட், ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க? பெண்களோட மெஜாரிட்டி அவங்க அதிகமாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஃப்ரீ பஸ் கொடுக்கறது போல தான் அந்த ஃபண்ட், அந்த அமௌண்ட்டை வச்சு பஸ்ஸோட தரத்தை உயர்த்ததுக்கோ இல்லை வந்து பஸ் கட்டணத்தை வந்துட்டு நல்லா கம்மி பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு வந்துட்டு 100 ரூபாய் பஸ் கட்டணம் இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணி 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாருமே பயன்படுவாங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஹாப்பியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கும் பெரிய லாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, மேனேஜ் பண்ணுன்ற அவசியம் பெருசாக வராது, நல்லா யூஸ் ஆகும் இல்லையா? இப்போ தனியார் பேருந்துக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது. கம்மியான கட்டணத்தில் போனோமா வெயிட் பண்ணி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை டயத்துக்கு போனோம் அப்படின்னா பிரைவேட் பஸ்ஸில் போகிறாங்க. ஸோ பெரிய பாதிப்பு இருக்காங்க. ஏன் ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. எனிவே ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, பெண்கள்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.